ஹலோ. Yes, sir. ஓகே. ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் பண்ணா தான் நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் வேற எதுவும் இல்ல. நீங்க ப்ராக்டிஸ் எப்படி பண்றீங்கன்னா, நான் வீடியோ ஷேர் பண்றேன்ல. நான் வீடியோ ஷேர் பண்றத நீங்க வந்து இப்ப நான் ஐ திங்க் 2 வீடியோஸ் ஷேர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். அத நான் ஷேர் பண்ணிடுறேன். Yes, sir. ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அத வந்து நீங்க ஃப்ரீ Okay. டைம்ல பாருங்க. அதுல Yes. அவங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அத நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நோட் Okay, sir. பிராக்டிஸ் பண்றப்ப உங்களுக்கு அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்படி பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Okay, sir. ஓகே. மேனேஜ் பேங்க் எப்படி சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க இப்ப. பேங்க் என்ன எப்படி கிரியேட் பண்ணுவோம்? மேனேஜ் பேங்க்ஸ்ன்னு சர்ச் பண்ணிட்டு அது உள்ள போய் பேங்கோட இந்த தேவையான நெசசரி டீடைல்ஸ் கேட்கும். அந்த பேங்கோட கோட் அதெல்லாம் கேக்குது. ஸோ நம்ம அதை போட்டு மூவ் ஆன் பண்ணோம். அதுலயுமே இந்த கான்டாக்ட் பர்சன் அப்புறம் லைக் அட்ரஸ் அதெல்லாம் கேக்குது. அதெல்லாமே டைப் பண்றோம். பண்ணிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் அதே ஆஃப்டர் ஃபினிஷிங் தட் இட் மூவ்ஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்கிரீன். பேங்க் பிரான்ச்சஸ்க்கு மூவ் ஆகுது. ஸோ பிரான்ச்ல போய் நம்ம பிரான்ச்க்கு அதுக்கான டீடைல்ஸ் போடணும். லைக் ஐஎஃப்எஸ்சி கோட் அதுலயுமே பிரான்ச்சோட கான்டாக்ட் பர்சன் அந்த அட்ரஸ் அதெல்லாமே அங்க டைப் பண்ணணும். பண்ணிட்டு தென் கம்ஸ் தி அக்கௌண்ட்ஸ். பர்ஃபெக்ட். ஸோ அக்கௌண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் லைக் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அந்த அதாவது எம்ப்ளாயரோட டீடைல்ஸ் தான் இதுல போடணும். இட் is not the employee's account details, it is the employer's account details which we will be. பர்ஃபெக்ட். சூப்பரா புரிஞ்சுக்கிட்டீங்க. சோ இதுதான் நீங்க இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுல, அவ்வளவுதான். இது தெரிஞ்சிட்டாலே போதும். நீங்க மறக்காம இருந்தா போதும். அவ்வளவுதான். Then means Yes, going sir. to the organization payment method. So just going to see the organization payment method. நான் ரொம்ப ஸ்பீடா போனா உங்களுக்கு மறந்துரும். அதனால மோஸ்ட்லி இந்த தேர்ட் பார்ட்டி இந்த ஆர்கனைசேஷன் பேமெண்டோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா ரொம்ப நான் ஸ்பீடா போயிட்டு உங்களுக்கு என்ன கிரியேட் பண்ணீங்க என்ன ஒன் டேல முடிச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இது ஒன் டேல முடிப்பேன். பட் ஆனா எனக்கு அது ஐ டோன்ட் லைக் தட். நீங்க மறந்துடுவீங்க. Yes, sir. ஸோ சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே சர்ச் பண்ண வராது. அது நீங்க கரெக்டா அந்த டேர்ம் போட்டுட்டு அந்த டேர்ம்ல எந்த டேர்ம் வருதோ அதை மட்டும் போட்டு கூட சர்ச் பண்ணலாம். ஸோ சிஸ்டம்ல லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கிறனால அது கொண்டு வந்து உடனே ரிசல்ட் காமிக்காது. ஓகே சார். ஓகே. Some person is created. I just show you how to they created. ஸோ வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒன் யூசர் இஸ் கிரியேட்டட் as a salary account. ஸோ வாட் தே கிரியேட்டட் as a salary account, salary account ஒன்று கிரியேட் பண்ணிருக்காரு. அதுல வந்து என்ன போட்டிருக்காரு, டைரக்ட் டெபாசிட்னு போட்டிருக்காரு. டைரக்டா கோயிங் டு சப் டெபாசிட் டு தி எம்ப்ளாயி. So this is my account, already created my account. So out the pay amount will be happen US டாலர்ல நான் பே பண்ண போறேன். So what are things I created before, I can link it here. நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணல before I created something. So what the bank or the information created, I can link it here also. Otherwise, if you're not linked here, you can link it here payment sources. Payment source நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சோர்ஸ் வந்துடும். நீங்க என்ன கிரியேட் பண்ணீங்களோ பேங்க், அந்த பேங்க் இங்க வந்துடும். நீங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணாலே போதும், அது ஆட் ஆயிடும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நாளைக்கு நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி கேட்கறேன். நீங்க சொல்லுங்க நாளைக்கு இதுல என்னென்ன டவுட் இருக்குன்னா. ஓகே சார். ஓகே. ஸோ பேங்க் சப்போஸ் ஐ கோயிங் டு கிரியேட் சம் பேங்க் ஆர்கனைசேஷன் பேமெண்ட் மெத்தட். இந்த பேங்க் அக்கௌண்ட் இதுதான் பேங்க் என்னோட கம்பெனி அக்கௌண்ட். ஸோ இது வந்து என்னோட டாட்டாவோட கார்பரேட் அக்கௌண்ட்னு வச்சுக்கோங்களேன். கார்பரேட் அக்கௌண்ட் இந்த 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 அக்கௌண்ட்ல இருந்தா நான் எல்லாருக்கும் பே பண்ண போறேன். எப்படி பே பண்ண போறேன், எந்த மெத்தட்ல பே பண்ண போறேன்னு ஐ கேன் சூஸ் இட் ஹியர். ஸோ நான் பேமெண்ட் ஃப்ரீக்வென்ட் செக்கா டெபாசிட் பண்ண போறேனா, டேரக்ட் டெபாசிட் பண்ண போறானா, இல்ல இன்டர்நேஷனல் லெவலில் டெபாசிட் பண்ண போறேனா. மோஸ்ட்லி டேரக்ட் டெபாசிட் தான் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்ன்றதை வந்து ஐ கேன் ஃபில் இட் ஹியர். அதர்வைஸ் ஐ கேன் டைரக்ட்லி கோ டு ஹியர். ஐ கேன் கோ டு ஹியர். ஜஸ்ட் a minute.
I clicked here. So once I click the save button, I can click here. So what are the payment sources I created before? So நான் வந்து already bank create பண்ணிட்டேன். So already created a bank, a branches, account. I can get it from here. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? நான் சேவ் பட்டன் கொடுத்துட்டேன் ஆர்கனைசேஷன் மெத்தட்ல. சரி சார். So already I created Tata. Yeah. Going here. Yes. I created, but in the payment source, in the source தான் நான் create பண்ண போறேன். Source means already I created some source. Source means bank. Bank தான் ஒரு source. அந்த அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு மீடியம் மூலமா பே பண்றேன். அதாவது சோர்ஸ்ன்றது என் பேங்க், என்னோட பேங்க். நான் வந்து ஒரு 10 பேங்க் வச்சிருப்பேன், 20 பேங்க் வச்சிருப்பேன். நான் ஒரு கம்பெனி, நான் வந்து 20 பேங்க் வச்சிருக்கேன். ஸோ எந்த சோர்ஸ்ல நான் பே பண்ண போறேன், எந்த பேங்க்ல இருந்து நான் அமௌண்ட்டை வந்து எம்ப்ளாய்க்கு பே பண்ண போறேன். ஸோ அந்த செட்டிங்ஸ் தான் இந்த ஆர்கனைசேஷன் பேமெண்ட் மெத்தட். ஆர்கனைசேஷன் பேமெண்ட் மெத்தட்லயே மீனிங் தெரிஞ்சிடும். ஆர்கனைசேஷன் பேமெண்ட் மெத்தட், வாட் மெத்தட் ஆஃப் பேமெண்ட் கோயிங் டு ஹேப்பன் ஃப்ரம் தி கம்பெனி டு எம்ப்ளாயி. So we can, okay. Yes. So payment sources I need to select here something I can SBI something. The list of banks is associated. I can get it from here. So already what are the banks is created by someone. I can choose here. So SBI enter some people has created. So I can search by account number. I can search by bank account. I search by bank name or bank branch. So a lot of search option is there. You can something you can search out. So something by ICICI யாரோ கிரியேட் பண்ணிருக்காங்க பேங்க். ஸோ ஐ கெட்டிங் திஸ் ஒன். ஸோ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக நான் கிரியேட் பண்ண பேங்க் நேம் பிரான்ச் நேம் வந்துருதாங்க. ஸோ என்ன அக்கௌண்ட் நம்பர்ல நான் IFSC கோட் போடணும், அது கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. கண்ட்ரி கிரியேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் வந்து கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா நான் இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டாஸ்க்ல நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கேருந்து வந்துருச்சு. ஸோ ஐ டோன்ட் டூ எனி திங் ஹியர். ஸோ நான் சப்போஸ் ஐ கோயிங் டு சேஞ்ச் எனி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அதை பே பண்ண போறேன், கொடுக்க போறேன் அப்படின்னா ஐ கேன் put it here. This is the addition field. This is the common field, star coded, but these things are additional field. You can add it. So now organization payment method is done. The organization payment method create பண்ணிட்டீங்கன்னா, so how to handle the third party method நான் tomorrow உங்களுக்கு சொல்றேன். So இது இருக்க டவுட் இருக்கா ஜெயஸ்ரீ உங்களுக்கு? No sir, I'm clear. இது ஒண்ணுமே இல்ல. சப்ஜெக்ட் ஏரியா மட்டும் நான் எப்படி சொல்றேன், சப்ஜெக்ட் ஏரியா தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஒரு இந்த ஒர்க் பண்றது ப்ராக்டிஸ் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்றப்ப கண்டிப்பா டவுட் வரதான் செய்யும். பிகாஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டா ஒர்க் பண்றோம். ஸோ அப்போ வந்து டவுட்ஸ் வரதான் செய்யும். ஸோ நம்ம பிரைவேட் இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மோஸ்ட்லி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ராக்டிஸ். ஓகே சார். ஓகே சார். இன்னும் எத்தனை நாள் கிளாஸ் போகும், எப்போ வாங்கி ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி? பேரோல் முடிச்சிடலாம். ஆக்சுவலி மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் உள்ள பேரோல் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. பேரோல் கொஞ்சம் இழுக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ப்ரோவாவே பண்ணலாம், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, பிகாஸ் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஐ கேன் வர்க் தேர். Then I can complete this month. I can complete all the sessions mostly. Then next month onwards, from July onwards, you can start. July 1st onwards, you can start your practice. Okay sir, sure. So something if you're getting Saturday Sundays also, you can something if you're free, something any one of day if you're free, we can connect, we close accordingly. So on the time free time la select பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்திங் இன்ஸ்டன்ஸ் வந்து சப்போஸ் டவுன் ஆச்சுன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நான் சொன்ன பார்த்தீங்க, இன்ஸ்டன்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லாகின் பண்ணா எரர் வந்துடும். ஸோ அது ஏன்னா இது வந்து பப்ளிக் கிளவுட், அதனால தான் ப்ரைவேட் கிளவுட் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. மோர் தென் மில்லியன்ஸ் யூசர்ஸ் ஆர் யூசிங். தட்ஸ் தி ரீசன் வெரி ஸ்லோ, வெரி ஸ்லோ. இப்போ கிளிக் பண்ணால் உங்களுக்கு லோட் ஆகிறதுக்கே டைம் ஆகுது இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ணுறது ப்ராட்பேண்டு, அதுக்கே இவ்வளோ ஸ்லோ ஆகுது. ஸோ இதே வந்து ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ்னா உங்களுக்கு ஸ்லோ ஆகாது. ஓகே சார். ஓகே ஜெயஸ்ரீ, பாய். ஓகே, தேங்க் யூ சார். தேங்க்ஸ் a lot. ரெக்கார்டிங் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு மேக்ஸிமம். எஸ் சார், ப்ளீஸ். கண்டிப்பா. தேங்க்ஸ்.